மீண்டும் மக்கள் நல கூட்டணி தாவேகா தலைமையில் விசிகா, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இதெல்லாம் சேரும். அண்ட் வெளியிலேருந்து இப்போ பாமக, நாம் தமிழரும் கூட சேர்த்துக்கலாம். பிஜேபி அடிவருடிகளால் அவர்களுடைய நிறுவனங்களால் இத்தகைய செய்திகள் வெளியிடப்படுகின்றன. 100% உண்மை இல்லாத பொய்யான, உண்மைக்கு மாறான செய்தி இது. அதற்கு அறவே வாய்ப்பு கிடையாது. கீழான தொழில் பண்ணுறவனுக்கு கூட சில குறைஞ்சபட்ச தர்மம் இருக்கும். அது என்ன கீழான தொழில் நான் சொல்ல விரும்பலை, எல்லாருக்கும் தெரியும். அந்த நியாய தர்மம் கூட இந்த மாதிரி செய்தியை வெளியிடுறானுங்கள இந்த பத்திரிகைகள் கிடையாது. கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா தங்களால் ஜெயிக்க முடியாதுன்றது திமுகவுக்கு நம்மை விட நன்றாக தெரியும். ஸ்டாலின் அந்த முடிவை ஏன் எடுத்தார்னா 16 எலெக்ஷனுக்கு எடுத்தார்னா, கலைஞர் கூட்டணி வச்சா ஜெயிச்சா கலைஞர் சிஎம் ஆகிடுவார், தனக்கு வாய்ப்பு கிடைக்காது. 2006-11 மாதிரி ஆகிடும். இன்னும் 10 பவர் சென்டர் வந்துடும், தான் என்னைக்கு நம்பர் 2ஆக தான் இருக்கும். தோத்தாலும் பரவாயில்லன்ற தைரியத்தில் தான் ஸ்டாலின் அந்த முடிவு எடுத்தார். மக்கள் அந்த கூட்டணி உருவானதுக்கு காரணம் ஸ்டாலின் தான். திமுக கிட்ட அவங்க ஹார்டாக பார்கெயின் பண்ணுவாங்க. திமுக மேலே அவங்களுக்கு விமர்சனம் இருக்குது, திமுகவுக்கு எதிராக போராடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கூட்டணி விட்டு வர மாட்டாங்க. அந்த பார்கெனிங்கில் அவங்க எதிர்பார்த்தது கிடைக்கலன்னா அதை மையப்படுத்தி வருவதற்கு வர மாட்டாங்க. பார்கெனிங் அப்படி பார்கெனிங்கில் கேட்டது கிடைக்கலன்னா திருமாவளவன் அவர்கள் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது, எங்களுக்கு அதிமுக கூட போகிறதுல பிரச்சனை இல்லை, ஆனால் அங்கே பாஜக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு இல்லையா? இதன் மூலமாக பாஜக இல்லாத அதிமுகவாக இருந்தால் சேருவதற்கு திரும்ப யோசிப்பாரா? கண்டிப்பாக யோசிப்பார். ஒருவேளை விஜய் உடன் சரியான ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் எட்டப்பட்டு கடைசியில் ஒரு உறுதி செய்யப்பட்டு விஜய் அவர்கள் இல்லை பாஜக கூட வேண்டாம், பாஜக இருந்தால் வரதில் பிரச்சனை இருக்குன்னு ஒரு கண்டிஷனை வைக்கும் பொழுது அதிமுக விஜயோடு போகுமா? சில நிர்பந்தங்களால் தான் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோடு போனார். உண்மை. அந்த நிர்பந்தங்கள் 26 தேர்தல் வரையில் தொடரும். தேர்தலுக்கு 2 மாதத்துக்கு முன்னால் பிஜேபி விட்டு வெளியில் விஜயோடு சேர்ந்துருவாருன்றது முட்டாள்தனத்தின் உச்சமான பேச்சு. அடுத்த 3 வருஷம் அங்கே அமித்ஷா மோடியை நீ ஃபேஸ் பண்ணி 3 வருஷம் அங்கே கவர்மெண்ட் கூட சேர்ந்துட்டு வெளியில் வந்துன்னா உங்க கதை என்ன? திமுக கூட மன்னிச்சுவான், ஒன்றும் மன்னிக்க மாட்டான். 70% அதிமுக தொண்டனுக்கு இந்த கூட்டணி பிடிக்கவே. தனியாக அதிமுக போயிருந்ததுன்னா அதிமுக, பாமக, தேமுதிக கூட்டணி கட்சி ஆட்சி மாற்றமே கிட்டத்தட்ட விஜயோட சேர்ந்தா ஸ்வீப் பண்ணியிருப்பாங்க. விஜய் இல்லைன்னா கடும் போட்டி இருந்திருக்கும். இப்போ கடுமையான தோல்வி தான் இருக்கும். இன்னும் 6 ஜெயலலிதா நரசிம்மராவ் எப்படி கூட்டணி சேர்ந்து விளங்காமல் போச்சோ அதே நிலைமை தான் எடப்பாடி மோடியோட அரசு. ஆனால் ஒரு கால்குலேஷன் சொல்கிறாங்களே சார், இப்போ அதிமுகவுக்கு இத்தனை சதவீதம் இருக்குது, ஏற்கனவே இப்போ பிஜேபி கூட்டணின்றது ஒரு 18% நிரூபிச்சிருக்காங்க. ரெண்டும் சேரும்போது இன்னும் அது இன்க்ரீஸ் தானே ஆகும் அப்படின்னு. நல்ல கேள்வி. பாலிடிக்ஸில் 2+2+2 6 ஆகாது செய்கிறோம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது ஒரு முந்தானேத்து தந்தி பேப்பர் நியூஸ்லேருந்தும் சரி, நேற்று தினமலர் நியூஸ்லேருந்தும் சரி, ஒரு விஷயம் பேசுபொருளாக இருக்குது. அது அரசியல் வட்டாரத்தில் ஒரு புது வியூகமாகவும் வழியாகவும் பார்க்கப்படுகிறது. மீண்டும் மக்கள் நல கூட்டணி தாவேகா தலைமையில் திமுக கூட்டணி கட்சிகளாக இப்போ இருக்கிற விசிகா, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இதெல்லாம் சேரும். அண்டு வெளியிலேருந்து இப்போ பாமக, நாம் தமிழரும் கூட சேர்த்துக்கலாம். இந்த அடிப்படையில் ஒரு மக்கள் நல அணி அமைய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு மும்பையில். அதனுடைய ஒரு உயர்மட்ட குழு தலைவர், முக்கியமான நிர்வாகி ஒருத்தர்கிட்ட. இந்த மாதிரியான செய்திகள்லாம் வருது இல்லையா? இதை தற்போதைய சூழலில் எப்படி எடுத்துக்கணும்? இந்த செய்தி தந்தியில் வந்திருக்குங்க சார், தினமலரில் வந்திருக்கு. இந்த மும்பையில் பேசினது இதெல்லாம் தினமலரில் வந்திருக்கு நேற்று. பிஜேபி அடிவருடிகளால், பிஜேபியால் இயக்கப்படுகிற மனிதர்களால், அவர்களுடைய நிறுவனங்களால் இத்தகைய செய்திகள் வெளியிடப்படுகின்றன. 100% உண்மை இல்லாத பொய்யான, உண்மைக்கு மாறான செய்தி இது. அதற்கு அறவே வாய்ப்பு கிடையாது. 26 தேர்தலில் திமுக கூட்டணி அப்படியே தொடரும். ஆகவே இந்த மக்கள் நல கூட்டணின்ற கதையெல்லாம் அளப்பது தங்களுடைய தனிப்பட்ட ஆசையை தீர்த்து கொள்வதற்காக எழுதப்படுகிற எழுத்துக்கள். குறைந்தபட்ச பத்திரிகை தர்மம் கூட, 1% பத்திரிகை தர்மம் கூட இல்லாமல் முற்றிலும் விலை போன, பிஜேபியிடம் விலை போன, நாய் வித்த காசு கொலைக்காது.
100% பிஜேபி கிட்ட விலை போன, ஆர்எஸ்எஸ் கிட்ட விலை போன ஊடகங்கள் தான் இந்த செய்தியை வெளியிடுகின்றன. 2016 முதல்ல மக்கள் நல கூட்டணி எப்படி உருவாச்சுன்னு பார்க்கணும். 2014 பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயே அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதிமுக தனியாக நின்றுது, காங்கிரஸ் தனியாக நின்றுது, இடதுசாரிகள் தனியாக நின்னாங்க, திமுகவும் விசிகாவும் தனியாக நின்றுது, பாஜக, தேமுதிக, பாமக, என்டிஏ கூட்டணி 5 முனை போட்டி நிலவுச்சு. விசிகா அப்போ திமுக கூட தான் இருந்தது 14. 15 வாக்கில் என்னாச்சு, விசிகா ரவிக்குமாரை ஸ்டாலின் அழிச்சு நாங்கள் 16 தனியாக போக போகிறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் கடைசி நேரத்தில் சொன்னேன்னு நினைக்காதீங்க, நீங்கள் நினச்சிடக்கூடாது, நான் உங்களை கூப்பிட்டு சொல்கிறேன், ஓப்பனாகவே சொல்லிட்டேன். இடதுசாரிகளால் வந்து ஜெயலலிதா இவங்களெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஸ்டாலின் இப்படி சொன்னோன்னா வேறு வழி இல்லாமல் இடதுசாரிகளும் தேமுதிக, பாமக, ரெண்டு இடதுசாரிகள் விசிகா, மதிமுக சேர்ந்து விஜயகாந்தோட கூட்டணிக்கு போனாங்க. விஜயகாந்த் மட்டும் திமுக கிட்ட கடைசி நேரம் வரைக்கும் பேசிட்டு பணியாமல் இந்த பக்கம் வந்தார். எங்களை அழைச்சி ஸ்டாலினே நாங்கள் தனியாக தான் போக போகிறோம், நீங்கள் உங்கள் பாதையை பார்த்துக்கோங்கன்னு சொன்னார். அதனால தான் நாங்கள் மக்கள் நல கூட்டணி ஆரம்பித்தோன்னு திருமாவளவன் எனக்கு கொடுத்த பேட்டியில், பிஹைண்ட் ரூட்ஸ் தொலைக்காட்சியில் 4 மாதங்களுக்கு கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்கார், நீங்கள் வேணும் தான் பார்த்துக்கலாம். திமுக வேணான்னு சொன்னதால தான் அந்த மக்கள் நல கூட்டணி உருவாச்சு. இவங்க ஒன்றும் சுயமரியாதைக்காரர்களாகவோ சுத்த சுயம்பாகவோ வந்து போய் அந்த கூட்டணியை ஆரம்பிக்கல. ஏன்னா ஜெயலலிதா கழட்டி விட்டாங்க, திமுகவும் கழட்டி விட்டுடுச்சு, வேறு வழி இல்லாமல் போய் நின்னாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி எதுவுமே கிடையாது. கூட்டணி கட்சிகளை திமுக நல்லாவே பராமரிக்கிறது, பார்த்து கொள்கிறது. கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா தங்களால் ஜெயிக்க முடியாதுன்றது திமுகவுக்கு நம்மை விட நன்றாக தெரியும். ஸ்டாலின் அந்த முடிவை ஏன் எடுத்தார்னா, 16 எலெக்ஷனுக்கு எடுத்தார்னா, கலைஞர் வந்து கூட்டணி வச்சா ஜெயிச்சா கலைஞர் சிஎம் ஆகிடுவார், தனக்கு வாய்ப்பு கிடைக்காது. 2006-11 மாதிரி ஆகிடும். இன்னும் 10 பவர் சென்டர் வந்துடும், தான் என்றைக்கும் நம்பர் 2வாக தான் இருக்கணும். திமுக தோத்தாலும் பரவாயில்லன்ற தைரியத்தில் தான் ஸ்டாலின் அந்த முடிவு எடுத்தார். மக்கள் நல கூட்டணி உருவானதற்கு காரணம் ஸ்டாலின் தான், அது திரும்பவே சொல்கிறார். பின்னாடி அது அதிமுகவோட வெற்றிக்கு வழிவகுத்துச்சு, அது பரவாயில்ல, அது எந்த லெவலுக்கு போச்சு. அவர்களுடைய ஆமாங்க, தான் இப்போ நல்ல கேள்வி இது. அதிமுக வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல, திமுக வேண்டாம் என்ற முடிவுக்கு ஸ்டாலினே வந்தார். அது தெளிவாகவே இருக்குது. அன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தெளிவாக திரும்பவே அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கார். அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கலைஞர் மரணத்துக்கு பிறகு மாறுது. கூட்டணிகளை வந்து அரவணைச்சா தான் திமுகவால் ஜெயிக்க முடியுன்றது என்றைக்குமே திமுக அது தெரியும். அந்த தெளிவு ஸ்டாலினுக்கும் உண்டு என்ற காரணத்தால் கலைஞர் மரணத்துக்கு பிறகு அவர் தெளிவாக 18 கலைஞர் மரணம், 19 மக்களவைத் தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல், 24 மக்களவைத் தேர்தல் கூட்டணி அப்படியே கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கிறார். 26 ஒரு கட்டி காப்பாற்றுவார். அதனால் இது வந்து ரொம்ப, அதாவது கீழான தொழில் பண்ணுறவனுக்கு கூட சில குறைஞ்சபட்ச தர்மம் இருக்கும். அது என்ன கீழான தொழில் நான் சொல்ல விரும்பலை, எல்லாருக்கும் தெரியும். இந்த கீழான தொழில் செய்கிற ஒரு மனிதனுக்கு கூட சில குறைஞ்சபட்ச நியாய தர்மங்கள் இருக்கும். அந்த நியாய தர்மம் கூட இந்த மாதிரி செய்தியை வெளியிடுறானுங்கள்ல இந்த பத்திரிகைகளுக்கு கிடையாது. முழுக்க பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு விலை போன பத்திரிகைகள் இவை. எந்த தர்மமும் இவங்களுக்கு கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், கீழான தொழில் பண்ணுற ஒரு மனிதனுக்கு கூட இருக்கக்கூடிய குறைஞ்சபட்ச நியாய தர்மம் கூட இத்தகைய செய்திகளை வெளியிடக்கூடிய இந்த ஊடகங்களுக்கு கிடையாது. திமுக மேலே இருக்க குருட்டுத்தனமான வெறுப்பு பிஜேபி கிட்ட, ஆர்எஸ்எஸ் கிட்ட காசை வாங்கிக்கிட்டு அவன் மனசை குளிர்விக்கிறதுக்காக இந்த மாதிரியான செய்திகளை வெளியிடுது. திமுகவை வெறுக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்குது, திமுகவை எதிர்க்கிறதுக்கு 10,000 காரணம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான செய்திகளை வெளியிடுறதுக்கு 1% கூட காரணம் கிடையாது. ஒரு குறைஞ்சபட்ச தர்மம் வேணும், அது இவர்களுக்கு இல்லை. இல்லை, அதற்கு அடிப்படையாக அந்த செய்தியில் சொல்லப்பட்ட விஷயங்கள் திமுக மீதான கூட்டணி கட்சிகளினுடைய அந்த அதிருப்தி கலந்த அந்த தற்போதைய வார்த்தைகள் அப்படிங்கிறது, குறிப்பாக கம்யூனிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த வார்த்தைகளின் அடிப்படையிலும், இன்னொரு பக்கம் தாவேகா ஒரு மறைமுக சர்வே ஒன்று நடத்தியிருந்தாங்க. அந்த பேசிஸில் தாவேகாவுக்கு ஒரு 20% மேலான சதவீதத்தில் ஆதரவுகள் இருக்கிறது. இந்த 2 புள்ளியையும் இணைத்து தான் இப்படியான ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுருந்தாங்க இல்லையா? அப்போ இது எல்லாமே ஒரு பொய்யாக கட்டமைக்கப்பட்ட உண்மை, பொய்யாக கட்டமைக்கப்பட்டது. இடதுசாரிகள் விசிகா காங்கிரஸோட அரசியலை புரிஞ்சவங்களுக்கு இது எவ்வளோ தூரம் பொய்ன்றது தெரியும். திமுக மேலே இருக்க காதலால் அவங்க திமுக கூட்டணியில் இல்லை. திமுகவால் அவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். அது அவர்களே ஓரளவுக்கு வெளிப்படையாக சொல்லுகிறார்கள், பலவற்றை சொல்லாமல் மறைக்கிறார்கள். ஆனால் அவங்களுடைய அரசியல் தெளிவானது. மத்தியில் பிஜேபி ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இந்தியாவோட மிகப்பெரிய ஆபத்து மதவாதம் தான், ஊழலோ குடும்ப அரசியலோ அல்ல. அந்த தெளிவு அவர்களை திமுக பக்கம் என்று இருத்தி வைத்திருக்கிறது. அவ்வளோதான். அதனால் 26 தேர்தலில் திமுக கூட்டணி விட்டவங்க வெளியில் போயிடுவாங்க. மக்கள் நல கூட்டணி என்பதெல்லாம் கட்டவிழ்த்து விடப்படுகிற கதை, கற்பனை கதை. மறுபடியும் சொல்கிறேன், பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு பல்லாக்கு தூக்குகிற
குறைந்தபட்ச நியாய தர்மம் கூட இல்லாத ஊடகங்கள் தான் இந்த செய்திகளை வெளியிடுகின்றன. இது தெரிஞ்சே பொய்ன்னு தெரிஞ்சு அவங்க எழுதுகிறாங்க, தெரிஞ்சே எழுதுகிறாங்க. இது பத்திரிக்கை தர்மமும் கிடையாது. ஒரு குறைஞ்சபட்ச உண்மையாவது ஒரு விஷயத்தில் இருக்கணும், சம் ட்ரூத், அதுவே இல்லாமல் இவங்க செய்திகளை வெளியிடுறாங்க. ஆகவே இது 100% பொய், உண்மைக்கு மாறானது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் இது பொய்யாக இது நடப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் கூட இப்போ பாஜகவோ ஆர்எஸ்எஸோ இத்தகைய விஷயங்களை இந்த மாதிரியான தகவல்களை கட்டமைப்புகளை கிளப்பி விடுவதன் பின்னணியில் எதை அச்சீவ் பண்ண பார்க்குறாங்க? இல்லை அவங்க இந்த கூட்டணி உடஞ்சிடும் சொல்லி ஒரு குழப்பத்தை மக்கள் மத்தியில் விதைச்சிக்கிட்டே இருக்கணும்னு பார்க்குறாங்க. எலெக்ஷன் இன்னும் 10 மாதம் இருக்குது. தொடர்ந்து இதை பேசுறது மூலமாக ஏதாவது விரிசல் வந்துதான்னு பார்க்குறாங்க. ஒரு அற்ப திருப்தி இது. குறைந்தபட்சம் தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்வதற்காக, மலிவான ஆசையை தீர்த்து கொள்வதற்காக அற்ப சொகன்வாங்கல்ல, அதுதான் இது. இது பொய்ன்னு அவங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கவன், குறைஞ்சபட்ச நியாய தர்மம் இருக்கவன், குறைஞ்சபட்ச நியாய தர்மம் ஒரு மனுஷனுக்கு இருக்கும். எந்த தொழில் பண்ணோம் அது கூட இல்லாத கேடுகட்ட ஜென்மங்கள் தான் இத்தகைய ஊடகங்கள். என்ன செய்தி இதெல்லாம்? இதில் பச்சை பொய் இது. இதுக்கு வாய்ப்பே இல்லை, 100% வாய்ப்பு இல்லை. அவங்க தெளிவாக இருக்காங்க. 2 லெஃப்ட் காங்கிரஸ் விசிக்கு ஆன்டி பிஜேபியில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அதில் நோ காம்ப்ரமைஸ், 100% நோ காம்ப்ரமைஸ். அது எப்படி வருவாங்க? அவங்க திமுக கிட்ட அவங்க ஹார்டாக பார்கெயின் பண்ணுவாங்க. திமுக மேலே அவங்களுக்கு விமர்சனம் இருக்குது, திமுகவுக்கு எதிராக போராடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கூட்டணி விட்டு வரமாட்டாங்க. அந்த பார்கெனிங்கில் அவங்க எதிர்பார்த்தது கிடைக்கலன்னா அதை மையப்படுத்தி வருவதற்கு வரமாட்டாங்க. பார்கெனிங் அப்படி பார்கெனிங்கில் கெட்டது கிடைக்கலன்னா கிடைச்சதை ஏற்றுப்பாங்க. ஸ்டாலினும் ரொம்ப அவங்கள பட்டினி போட மாட்டார். லாஸ்ட் டைம் கொடுத்ததை விட இந்த கட்சிகளுக்கு கூட தான் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க எதிர்பார்க்குற அளவு இருக்காது. ஆனால் கண்டிப்பாக போன தடவை கொடுத்ததை விட கூட தான் கொடுப்பாங்க. போன தடவை 6 சீட்டாக இந்த தடவை 8 சீட்டுக்கு போகலாம், அதிகபட்சம் 10 கூட போகலாம். ஆனால் கூட்டணியை விட்டு வரமாட்டாங்க, அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணும். ஏன்னா இது அவங்களோட அரசியல் ரொம்ப தெளிவானது. ஆன்டி பிஜேபின்ற அவங்களுடைய ஸ்டாண்டு ரொம்ப தெளிவானது. ஆன்டி ஹிந்துத்துவான்றது ரொம்ப தெளிவான ஸ்டாண்ட். நெருடல்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள் இருந்தாலும் அவங்க கூட்டணியை விட்டு கண்டிப்பாக வெளியேற மாட்டார்கள். அப்போது கூட்டணியை விட்டு வெளியேற மாட்டார்கள்ன்ற அந்த ஒரு உண்மையான ஒரு நிலை அப்படிங்கிறது திமுகவுக்கும் தெரியும் இல்லையா? அப்போ திமுக இவங்களை எப்படி ட்ரீட் பண்ண போகுது? இவங்க அந்த சீட்டு இதெல்லாம் கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க, போன தடவை கொடுத்த விட கூட தான் கொடுப்பாங்க. ஆனால் பெரிய அளவில் இவங்க 10 சீட்டு கேட்குறாங்கன்னா 8 சீட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிய நிச்சயமாக போன தடவை கொடுக்கறத விட கூட தான் இருக்கும். அதனால தான் சொன்னேன், இவங்களை ஸ்டாலின் பட்டினி போட மாட்டார். நான் சொன்னது அதுதான். அவர் இந்த கூட்டணியை தக்க வைத்துக் கொள்வார். அவருடைய அரசியல் ரொம்ப தெளிவானது. பிஜேபி எதிர்ப்பு தமிழ்நாட்டுக்கு தேவையான அரசியல். ஏன்னா மக்கள் பிஜேபி எதிர்ப்பில் இருக்கும்போது கூட்டணி அது ஏற்ற மாதிரி அமைவதால் இவங்க ஜெயிக்கிறாங்க. அதற்கு நேரெதிராக போனால் தோற்றுருவாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். நீ திமுக கிட்ட 8 சீட்டு வாங்கினா 4லேருந்து 5 சீட்டு ஜெயிக்கிறது உறுதி. தாவேக கிட்ட போய் நீ 40 சீட்டு வாங்கினா 40 இதில் இன்னொரு ஃபேக்டர், இப்போ இங்கேருந்து இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது, எங்களுக்கு அதிமுக கூட போகிறதுல பிரச்சனை இல்லை, ஆனால் அங்கே பாஜக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு இல்லையா? இதன் மூலமாக பாஜக இல்லாத அதிமுகவாக இருந்தால் சேருவதற்கு திரும்ப யோசிப்பாரா அப்படிங்கிற? கண்டிப்பாக யோசிப்பார். ஆனால் இந்த தேர்தலில் போக மாட்டாங்க. இந்த தேர்தலில் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் கன்ஃபார்ம்டு, அதில் சந்தேகமே வேணாம் உங்களுக்கு. சில பேர் சொல்கிறாங்க கடைசி நேரத்தில் ஏடிஎம்கே பிஜேபி விட்டு வந்துடும். எனக்கு தெரிஞ்சு 99.99% வர மாட்டாங்க. 0.1% அப்படி வராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ திரும்ப போய் கண்டிப்பாக சேர மாட்டாங்க. இனிமேல் ஏடிஎம்கே பிஜேபி விட்டு வந்தாலும் இந்த தேர்தலில் ஏடிஎம்கேக்கு மரியாதை கிடையாது. இந்த கூட்டணியில் தொடர்வதன் மூலம் மினிமம் 50% சீட்ஸ் அஷ்யூர்டு திருமாவுக்கு. போன தடவை 6 கொடுத்து 4 ஜெயித்தாங்க. இந்த தடவை 8 கொடுத்தா 4 கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அதனால் ஒரு அன்பிரடிக்டபிள் ஃபோர்ஸாக இருக்க ஏடிஎம்கே பக்கம் அவங்க கண்டிப்பாக போக மாட்டாங்க. ஒன்ஸ் ஏடிஎம்கேவோட பிஜேபி சேர்ந்துடுச்சுங்க, கடைசி நேரத்தில் வெளியில் வந்தாலும் பிஜேபி மேலே ஏடிஎம்கே மேலே அந்த முத்திரை அப்படியே தான் இருக்கும். அவ்வளோ ஈஸியாக துடைக்க முடியாது. அந்த ஏடிஎம்கே நம்பிலாம் பிஜேபி விசிக்க கண்டிப்பாக, நான் மறுபடியும் சொல்கிறேன், 26 போகாது. 26 வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை. இல்லை அதிமுக நீங்கள் சொன்னீங்க பாஜகலேருந்து கண்டிப்பாக வெளில வரமாட்டாங்க கடைசி நேரத்தில் அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் ஒருவேளை விஜய் உடன் ஒரு போதிய சமரசம், ஒரு சரியான ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் எட்டப்பட்டு கடைசியில் ஒரு உறுதி செய்யப்பட்டு விஜய் அவர்கள் இல்லை பாஜக கூட வேண்டாம், பாஜக இருந்தால் வரதில் பிரச்சனை இருக்குதுன்னு ஒரு கண்டிஷனை வைக்கும் பொழுது அதிமுக விஜயோடு போகுமா? ஏன்னா இங்கே அதை எதை பேஸ் பண்ணி சொல்கிறதுன்னா, பாஜக கூட இருக்கிற கூட்டணி ஒரு விரும்பத்தகாத கூட்டணியாக தானே அதிமுக பார்த்துட்ருக்கு. அப்போ இங்கே விஜய் தரப்புலேருந்து ஒரு நம்பிக்கை கிடைக்கும் பெரும் பட்சத்தில் பாஜகவை உதறிவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதான்றாங்க. 100% இல்லை. அதுவும் கிடையாது. 100% இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி உடைவது 100% இல்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சில நிர்பந்தங்களால் தான் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோடு போனார், உண்மை. அந்த நிர்பந்தங்கள் 26 தேர்தல் வரையில் தொடரும்.
தேர்தலுக்கு 2 மாதத்துக்கு முன்னால் பிஜேபி விட்டு வெளியில் வந்து விஜயோட சேர்ந்துருவாருன்றது முட்டாள்தனத்தின் உச்சமான பேச்சு. 26 தேர்தல் முடிவுகள் எப்படி போனாலும், திமுகவே மறுபடியும் ஜெயித்தாலும், அல்லது 26ல் எடப்பாடி ஜெயிச்சு சிஎம் ஆகி திமுக தோற்று வீட்டுக்கு போனாலும், அடுத்த 3 வருஷம் அங்கே அமித்ஷா மோடியை நீ ஃபேஸ் பண்ணி ஆகணும். 3 வருஷம் அங்கே கவர்மெண்ட் இருக்குது. நீ கூட சேர்ந்துட்டு வெளியில் வந்தீங்கன்னா உன் கதை என்ன? திமுக கூட மன்னிச்சிடுவான், ஒன்றும் மன்னிக்க மாட்டான். எதிர்கால பிரச்சனைகள் எல்லாம் யோசிக்க வேண்டியிருக்குது இந்த இடத்துல. அது மட்டும்தான் சார் பிரச்சனை. அது மட்டும்தான் பிரச்சனை. அவ்வளோ துணிச்சல், தைரியம், முதுகெலும்பு இருக்குன்னா அது இப்போயே போகாமல் இருந்திருக்கலாம். இப்போ போய் 5 ஸ்டார் ஹோட்டலில் பக்கத்தில் உட்காந்துட்டு கையை கட்டின்னு அமைதியாக இருந்துட்டு கூட்டணி இருக்குன்னு எடப்பாடி தான் சொல்கிறார், அமித்ஷா தான் சொன்னார். வாயை திறந்த அன்றைக்கி எடப்பாடி பேசலையே. இது என்ன கூட்டணி தர்மம் இது? கூட்டணினா 2 பேரும் பேசணும்ல. அது தமிழ்நாட்டில் கூட்டணி தலைவர் எடப்பாடி தான், அமித்ஷாவே சொல்கிறார். எடப்பாடிக்கே நேத்திரத்துவமே என்டிஏ சர்க்கார் பனேகா தமிழ்நாடுமே. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழ்நாட்டில் என்டிஏ அரசு அமையும். இது அமித்ஷா சொன்ன வார்த்தை. பக்கத்தில் சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு எடப்பாடி, வாயை திறந்து பேசவே இல்லை. வழக்கமாக இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்னா 2 தரப்பும் பேசுவாங்க. ஆமாம். மீடியாவும் அங்கே கேள்வி கேட்கல. கேள்வி அமித்ஷாக்கில் ஒரு கேள்வி எடப்பாடி கிட்ட, கூட்டணி உறுதி தானா, என்ன டீல் அப்படின்னு ஒரு வார்த்தை ஏன் ஒரு மீடியாவும் கேள்வி கேட்கல எடப்பாடியை பார்த்து? ஏன்னா மீடியா அந்தளவுக்கு இங்கே கொத்தடிமையாக இருக்குது. அங்கேயும் அமித்ஷா கிட்ட மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னா அங்கேயும் அவங்களுக்கும் அர்ஜென்ட்டாக இருக்குது. வேறு என்ன? கூட்டணின்னு 2 பேர் சொன்னால் ஒருத்தர் 2 பேரும் பேசணும்ல. அதுவும் தமிழ்நாட்டில் யார் கூட்டணிக்கு தலைமையோ அவங்க பேசணும்ல. அப்போ அப்பயே அமைதியாக இருக்க எடப்பாடி எலெக்ஷனுக்கு இப்போ முன்னால் எப்படி வெளியில் வருவார்? என்ன கதை அழகுறீங்க? 11th ஹவரில் ஒரு வெளியில் வந்துடுவார். எந்த அடிப்படையில் நீ இதெல்லாம் பேசுகிற? அப்படி வந்தால் அவங்க விட்டுருவாங்களா? அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்? கடந்த 11 ஆண்டுகளாக இந்தியாவில் நடக்கிறத யோசிச்சு பாருங்க. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா அது மோடி முகத்தில் கரியலி பூசுகிற மாதிரி. அதுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய விலை கொடுப்பீங்க? ஏன்னா அதுக்கு பிறகு நீ தோத்தாலும் ஜெயித்தாலும் அடுத்த 3 வருஷம் மோடியை ஃபேஸ் பண்ணி ஆகணுங்க. அவன் எலெக்ஷன் 29ல். இல்லை, ஆனால் இது சாத்தியப்படாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வைக்கும்போது தான் நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்களா, இப்போது மோடி பக்கத்துலேயே போய் நின்றுட்டு வந்தவர் தான் அதுக்கப்புறம் தானே பாஜக கூட்டணி வேணான்ட்டார். அதே மாதிரியான ஒரு நிலைமையை இங்கேயும் எடுக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. இல்லை, இந்த தடவை பண்ண மாட்டார். அது வேறு, இது வேறு. அது முதலே பண்ணிட்டு போயிருக்கலாமே, சேராமலே இருந்திருக்கலாம். சேர்ந்து எல்லாம் பண்ணிவிட்டு ஒருவேளை ஒரு கற்பனையாக வச்சுக்கோங்க. எப்பவுமே நம்ம நினைக்கிறதுக்கு எதிராக எந்த ஒரு விஷயமும் நடக்கிறதுக்கு ஒரு 10% சாய்ஸ் உண்டு, எப்பயுமே உண்டு சான்ஸ். அதுவும் அரசியலில் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக. அப்படி ஒரு வேளை போகிறாருன்னா அதுக்கான விளைவுகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அவர் தோத்தாலும் ஜெயித்தாலும் அடுத்த 3 வருஷம் எடப்பாடி அமித்ஷாவை ஃபேஸ் பண்ணி ஆகணும், மோடியை ஃபேஸ் பண்ணி ஆகணும். இன்றைக்கி எவ்வளோ தூரம் அவன் வேட்டையாடுறான் எதிர்க்கிறவங்கள அப்படின்றத பார்த்தா அதுக்கு பிறகு உங்கள் நிலைமை என்ன? ஆகவே அதற்கு 100% வாய்ப்பு இல்லை. ஆனால் சேர்ந்ததுக்கப்புறம் சரி, முரண்பாடுகள் எல்லாம், ஒரு மனக்கசப்புகள் எல்லாம் இருந்தாலும் கூட ஒன்றுபட்டு செயல்படணும்னு முடிவு பண்ணியாச்சு. அது கீழ்மட்டம் வரைக்கும் எடுபடுமா? எடுபடலை, அதுதான் சிக்கல். தலைவர்கள் தான் ஒன்றா சேர்ந்து கும்மி அடிக்கிறாங்க, 5 ஸ்டாரில் உட்காந்து சாப்பிட்றாங்க, கையை தூக்கி காமிக்கிறாங்க. கீழே ஏடிஎம்கே பிஜேபி கேடர் ஜெல் ஆகலை. குறிப்பாக ஏடிஎம்கேக்கு இதில் விருப்பம் இல்லை. பிஜேபிக்கு விருப்பம் இருக்குது, அவனுக்கு வேறு வழி கிடையாது. 10% ஓட்டு இருக்குது அவனுக்கு, 8% வச்சுப்பாங்க. அவனுக்கு லட்டு மாதிரி கூட ஒரு பெரிய கட்சி வந்தது, கசகுதா. அதிமுக கீழே கான்டாக்டே ஆகலை, கனெக்டே ஆகலை, ஜெல் ஆகலை, டேக் ஆஃப் ஆகலை. இது நீ யார்கிட்ட பேசினாலும் உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். 70% அதிமுக தொண்டனுக்கு இந்த கூட்டணி பிடிக்கவில்லை. தனியாக அதிமுக போயிருந்தோன்னா அதிமுக, பாமக, தேமுதிக கூட்டி கட்சி ஆட்சி மாற்றமே கிட்டத்தட்ட வந்துடும். விஜயோட சேர்ந்தால் ஸ்வீப் பண்ணியிருப்பாங்க. விஜயோட சேர்ந்தால் ஸ்வீப்பு, விஜய் இல்லைன்னா கடும் போட்டி இருந்திருக்கும். இப்போ கடுமையான தோல்வி தான் இருக்குது உங்களுக்கு. 96ல் ஜெயலலிதா நரசிம்மராவ் எப்படி கூட்டணி சேர்ந்து விளங்காமல் போச்சோ அதே நிலைமை தான் எடப்பாடி மோடியோட அலைன்ஸ். இபிஎஸ் அதை கன்சிடர் பண்ணி ஆகணும்ல. கீழே வரைக்கும் இப்போ தொண்டர்கள் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அவர் நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதை தான் நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொல்கிறேன். இனிமேல் அவருக்கு புத்தி வந்து ஞானோதயம் வந்ததுனால அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. டேமேஜ் ஆகிடுச்சு. இனிமேல் அவர் வெளியில் வந்தால் இவங்கெல்லாம் போய் சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக சேர மாட்டாங்க, சத்தியமாக சேர மாட்டாங்க. அவரோட நம்பகத்தன்மை காற்றுல பறக்குது. அவர் என்ன பேசினார் எஸ்டிபிஐ மாநாட்டில்? எலெக்ஷனுக்கு போய் சேர்றதுக்கு 2 மாதம் முன்னாங்க பாஜகவோடு இருந்ததுனால சிறுபான்மையினர் வாக்குகள் இழந்ததை பற்றி இழந்தோம். அப்புறம் என்ன சொன்னார்? 26 இல்லை 31 இல்லை 36 இல்லைன்னா ஜஸ்ட் 2 மாதம் முன்னால், பிப்ரவரியில் 2 மாதத்தில் போய் சேர்றார். அப்போ இவரோட நம்பகத்தன்மை என்ன? அதாவது ஒருவேளை நீங்கள் சொல்வது போல் அல்லது சிலர் பேசுவது போல் கடைசி நிமிடத்தில் பாஜக கூட்டணியிலேருந்து அதிமுக வெளியேறி விஜயோட போனால்
அப்பொழுதும் படுதோல்வியை சந்திக்கும். மக்கள் தெளிவாக இருக்காங்க. நீங்கள் உங்கள் நம்பகத்தன்மையை முழுவதும் இழந்துட்டீங்க. இந்த 1.5 வருஷம் பேசாத பேச்சு கிடையாது. இந்த கருமத்துக்கு அப்பயே போய் சேர்ந்துட்டுருக்கலாம், எதிர்க்காமலாம் அது இருந்து தொலைச்சிருக்கலாம். ஆகவே அதற்கு கடைசி நேரத்தில் பாஜகவை உதறிவிட்டு அதிமுக வெளியே வருவதற்கு 100% வாய்ப்பில்லை. ஸோ இந்த அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறமா இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத தொடர்பு மையப்படுத்தி ஒரு சலசலப்புகள் எழுந்துகிட்டு இருக்கு. அதிமுக ஒரு பக்கம் அது ஒரு தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் பாஜகலேருந்து தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில் பேசிட்டே இருக்காங்க. குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் இதை தொடர்ந்து அழுத்தமாக பேசுகிறதுன்றது திரும்பவும் கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குன்ற ஒரு செய்திகள் கிடைக்கப்படுது இல்லைங்களா? இது எந்த அளவிற்கு இருக்கிறது அப்படிங்கிறதுல உங்களோட பார்வை, அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு? அண்ணாமலை கெடுக்கிறதுக்கு பேசுகிறார். இந்த கூட்டணி எப்படியாவது தோக்கடிக்கப்படணும், மறுபடியும் திமுக கொண்டு வந்து உட்கார வச்சணுன்றது அண்ணாமலையோட எண்ணம். அண்ணாமலைக்கு தெளிவாக நோக்கம் இருக்குது. அதிமுக பாஜக கூட்டணி மண்ணை கவணும், திமுக மறுபடியும் ஜெயிக்கணும். அதனால தான் இப்படிலாம் பேசுகிறார். தான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி பழிக்கணும் அப்படின்னு அமித்ஷா பக்கத்தில் கூட்டணி அறிவிக்கும் போது ரைட் சைடில் உட்காந்துருந்தார், லெஃப்ட் சைடில் உட்காந்துருந்தார். எடப்பாடி தலைமையில் தான் கூட்டணி ஆட்சினா. இப்போ 2 வாரத்து மேலே என்ன பேசுகிறாரு? கூட்டணி ஆட்சி நான் சொல்ல மாட்டேன், பிஜேபி ஆட்சின்றார். இது வந்து தெளிவாக கெடுக்கிறதுக்கு பண்ணுற வேலை. அதனால தான் நான் சொல்கிறேன், நான் ஒரு பக்கம் அண்ணாமலை கெடுக்கிறாரு, ஒரு பக்கம் மக்கள் அதிமுக தொண்டர்கள் பிரைமரிலி ஏடிஎம்கே கேடர்ஸுக்கு இதில் சுத்தமாக விருப்பமே இல்லை, சுத்தமாக இல்லை. அவங்க வாக்கு வங்கி இன்னமும் சதுரும். விஜய்க்கு போவோம், இல்லை திமுகவுக்கு போவோம், சீமானுக்கு போவோம், கூட்டணிக்கு வராது. ஆல்ரெடி 20% தான் அவங்க ஓட்டு. பிஜேபியோட சேரதால் அது இன்னும் அடிவாங்க. ஆனால் ஒரு கால்குலேஷன் சொல்கிறாங்களேங்க சார். இப்போ அதிமுகவுக்கு இத்தனை சதவீதம் இருக்குது, ஏற்கனவே இப்போ பிஜேபி கூட்டணி சேர்த்து ஒரு 18% நிரூபிச்சு. அது ரொம்ப முட்டாள். ரெண்டும் சேரும்போது இன்னும் அது இன்க்ரீஸ் தானே ஆகும் அப்படின்ற நல்ல கேள்வி. பாலிடிக்ஸில் 2+2+2 6 ஆகாது, சைபர் ஆகும். இப்போ காங்கிரஸுக்கு இப்போ நான் இப்படி எடுத்துக்கோங்க, அதிமுகவுக்கு 20% ஓட்டு, திமுகவுக்கு 30% ஓட்டு. 2 பேர் சேர்ந்தால் 30+20 50 வருமா? வராது. திமுக அண்ணா திமுக கூட்டணி வச்சுக்கிறாங்கன்னு எவ்வளோ வரும்? சைபர் வரும். ஆமாம். ஏன்னா இந்த 20 திமுக பிடிக்காத 20, அந்த 30 அதிமுக பிடிக்காத 30. அதனால் நீ போய் வந்து இவனோட 20 அவனோட 18 இவனோட 1, இந்த 20 வந்து பிஜேபியை பிடிக்காத அதில் ஒரு 4% இருக்கும், 5% இருக்கும். அது அப்படியே கீழே டவுன் ஆகும். தட் இஸ் ஒய் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸில் சரியாக இருக்காது, பாலிடிக்ஸில் சரியாக இருக்காது. மேக்ஸில் 2+2 4, பாலிடிக்ஸில் 2+2 0. வாய்ப்பே கிடையாது. பொருந்தா கூட்டணி அப்படிங்கிறதுனால. எக்ஸாக்ட்லி. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணுங்க, மேக்ஸ் ஒர்க் அவுட் ஆனால் பார்த்தாது. இது நல்ல ஆங்கிளாக இருக்குங்க. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும். மேக்ஸ் வந்து அதுதான் நான் சொல்கிறேன். திமுக 30, அதிமுக 20, காங்கிரஸுக்கு 5, பிஜேபி 8 சேர்த்துக்கோ. எல்லாம் சேர்த்தா 68. இவங்க 4 பேர் சேர்ந்து ஆட்சி அமைச்சிடறாங்க. 4 பேர் சேர்ந்தால் டேஷ் ஆகி போகும் அது. ஸோ கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும். இட் இஸ் நாட் மேக்ஸ், இட் இஸ் த கெமிஸ்ட்ரி விச் மேக்ஸ் டிஃபரன்ஸ். ஸோ இதில் இப்போ நெக்ஸ்ட்டு நடக்க போகிறதுன்றது எதுவுமே இப்போதைக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்றதான் பார்க்கணும். இல்லை தெளிவாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். நீங்கள் டிஎம்கே அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏடிஎம்கே அலையன்ஸ் ஜெல் ஆகலை. விஜய் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. விஜய் தனியாக நிற்கிறாருன்னா 4 முனை போட்டியில் அட்வான்டேஜ் டிஎம்கே. விஜய் ஒருவேளை ஏடிஎம்கேவோட சேர்றாருன்னா ஆட்சி மாற்றம் உறுதி, அதில் எந்த சந்தேகம் வேணும். ஆனால் பிஜேபி இருக்கும்போது சேர மாட்டார். தட்ஸ் அ ப்ராப்ளம். பிஜேபி இல்லாமல் இனிமேல் பிஜேபி இல்லைன்ற ப்ரப்போசிஷனே இல்லை. நான் சொல்கிறது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் ஒருவேளை விஜய் சேர்றாருன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அவங்க அடிச்சிடுவாங்க, அதில் எந்த சந்தேகம் வேணும். பிஜேபி இல்லாமல் விஜய் சேர்ந்து தானே ஸ்வீப் 200 சீட்டு. இன்றைக்கி அதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க ஏடிஎம்கே ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி தே ஹாவ் டு ஸ்விம் டுகெதர், தே ஹாவ் டு சிங்க் டுகெதர். பிஜேபியோட சேர்ந்த அதிமுக ஒன்றாக நீந்தணும் அல்லது ஒன்றாக மூழ்கணும். தனியாக பிஜேபியை கைட்டட்டி வெளியில் வருதுன்றது வாய்ப்பே கிடையாது, சத்தியமாக கிடையாது. அப்போ விஜயோட ஆப்ஷன் ஒன்று தனியாக நிற்கணும், இல்லை ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு போகணும். ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு போனால் வெற்றி வாய்ப்பு இருக்குது, பட் கட்சி அதோட முடியும். ஆமாம், ஏன்னா இப்போ கொள்கை எதிரி இருக்கிற. ஆமாம், ஆனால் இது ஒரு ஃபார்மடபிள் அலையன்ஸாக இருக்கும். பட் கஷ்டம், அங்கே சீட் ஷேரிங்கில் பிரச்சனை வரும், ஏகப்பட்ட குழப்பம் வரும். இப்போதைக்கு இருக்க நிலவரை திமுக அட்வான்டேஜ், அதில் எந்த சந்தேகம் வேணாம். 4 முனை போட்டியில் ஏடிஎம்கே பிஜேபி ஒரு பக்கம், குட்டி பாமக அவங்க தான் போய் சேரப்போகுது, குட்டி கட்சிகள். இந்த பக்கம் திமுக, இடதுசாரியில் காங்கிரஸ், விசிக, மதிமுக. இது ஒரு பவர்ஃபுல் அலையன்ஸ். ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் சீமான்னா கண்டிப்பாக டிஎம்கேக்கு தான் அட்வான்டேஜ். ஸோ பார்ப்போம் சார். இதில் பாமக உள்ள நடக்கிற விஷயங்களில் ரீசெண்டாக பார்த்தா இப்போது பாமகக்குள்ளே நடக்கிற விஷயங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு திமுக தான் காரணம், திமுகவோட சதி தான் காரணம், அன்புமணி அப்படின்னு அன்புமணி இப்படி ஒரு பக்கம் பேசும்பொழுது ராமதாஸ் அவர்கள் அது முழுக்க அப்பட்டமான போய் திமுகவுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? இந்த திமுகவை மையப்படுத்தி ஒரு கிளாஸ் போகுது, இப்போ அதை எப்படி எடுத்துக்கிறது? ரொம்ப அதாவது ராமதாஸ் வந்து திமுகவோட போகணுன்னு விரும்புகிறாரு, அன்புமணி திமுகவோட போகக்கூடாதுன்றாரு. ராமதாஸ் விரும்பினாலும் திமுகவில் அவருக்கு இடம் கிடையாது, ஏன்னா விசிக வெளியில் போய்டும், கண்டிப்பாக விசிக வெளியில் போய்டும். தேர்தல் அணி மாறுற ராமதாஸை பாமகவை ஸ்டாலின் சேர்த்து கொள்ள மாட்டார். அதுவும் விசிகாவை இழந்து சேர்க்கணும், சத்தியமாக சேர்த்துக்க மாட்டார். கொள்கை
கொள்கை வழிப்படி நடக்கக்கூடிய ஒரு கட்சி விசிகா. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா தலித் தலைவர்களும் பிஜேபிக்கு சரண்டர் ஆனாங்க, வேலை போனாங்க. பிஜேபியோட மதவாத அரசியலுக்கு பணத்துக்கு பலியாகாத ஒரே தலைவர் திருமா. அவரை போய் அவங்க இழக்க மாட்டாங்க, கண்டிப்பாக ஸ்டாலின் இழக்க மாட்டார். அதனால் ராமதாஸ் உள்ளே வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அன்மணி கதை கட்டி விட்றாரு. தான் பிரச்சனையை வந்து அவங்க அப்பா அவரை குறை சொல்கிறாருங்க, அது எதுக்கு திமுக மேலே பழி சுமத்துறாரு? குறை சொல்கிறது உங்கள் அப்பா சார். உங்கள் கட்சியில் இருக்க மற்றவங்களோ அல்லது வேறு யாரும் உங்கள் குடும்பத்தை அல்லாதவர்கள் சொன்னாங்கன்னா திமுக காரணம்னு ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தலைமை பண்பு இல்லை, நீங்கள் அரசியலுக்கு உங்களால் வந்து நீங்கள் அரசியலில் வந்து தலைமை பண்பு இல்லாத ஒருவர், நீங்கள் தலைவராகவே இருக்க தகுதி இல்லாதவர்னு சொல்கிறவர் உங்கள் அப்பா. 100க்கு 5 விழுக்காடு தான் போடுவேன். உங்களுக்கு 100க்கு 5 மார்க் போடணும்னு சொல்கிறது உங்கள் அப்பா. இதில் நீங்கள் எதுக்கு திமுகவை எழுதுறீங்க? உங்கள் அப்பாவை நேரடியாக விமர்சனம் பண்ணுங்கள், துணிச்சல் இருந்ததுன்னா. உங்கள் அப்பா தான் சொல்லிட்டார்ல, எவ்வளோ தூரம் உங்களை உங்கள் அப்பா விமர்சனம் பண்ணிட்டார். இது வரைக்கும் யாருமே உங்களை இவ்வளோ தூரம் இழிவாக பேசினதில்லை. உங்களுக்கு அரசியல் பண்பும் கிடையாது, மந்திரியாக இருக்க தகுதியும் கிடையாது. உங்களுக்கு மார்க் 5% தான்னு வெளியில் இருக்கக்கூடிய திருமாவளவனோ எடப்பாடி பழனிசாமியோ திமுக தலைவர் ஸ்டாலினோ பிஜேபியோ மற்ற கட்சிகளோ சொல்கிறவர் உங்கள் அப்பா. எவ்வளோ அவமானம் உங்களுக்கு! இதுக்கு எங்கே திமுக இழுத்து போடுறீங்க? நீங்கள் முழுக்க உங்கள் மீதான விமர்சனத்தை வைப்பது உங்கள் அப்பா, உங்கள் தந்தை. பாமக நிர்வாகிகள் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறாங்களோ? இப்போ அது அவங்க சேலம் கூட்டம் சொல்லியிருந்தாரு, போய் இந்த மாதிரி நெஞ்சு வலியில் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க. திரும்ப இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கையாள முடியாமல் இல்லை, எப்படி என்ன பண்ணுறோம், எந்த பக்கம் நிற்கிறதுன்ற அவங்க ப்ரெஷரில் இருக்காங்க. பாவம், அவர்களை நினைத்தால் பரிதாபமாக இருக்குது. 2 எம்எல்ஏஸ் ஒரே நேரத்தில் மருத்துவமனையில் நெஞ்சு வலின்னு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அப்பா மகன் சண்டையில் இருக்க பெரிய சிக்கல் இதுதான். திமுகவில் தான் நடந்தது. கடைசியில் அப்பா புள்ள ஒன்று சேர்ந்துருவாங்க. 2 கோஷன் இருந்தவங்க தான் பலியாவாங்க. குடும்ப அரசியலோட சாபக்கேடே அதானங்க. குடும்ப அரசியலில் சாபக்கேடே அதானே. அப்பாவும் பிள்ளையும் அடிச்சுக்கும் போது 2 பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்க அப்பாவும் பிள்ளையும் ஒன்று சேர்ந்த பிறகு அவங்க பலியாவாங்க. முன்னாடி நம்ம பேசும்போது கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க, மணி ட்ரிவன் அப்படிங்கிற அந்த பேசிஸில் தான் இந்த பிரச்சனை ஃபுல்லாக ஓடுது. எஸ், அப்படி தான் நான் இப்பவும் பார்க்குறேன். அது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். இவங்க வந்து ஒரு ஷேடோ பாக்ஸிங் பண்ணுறாங்க, அப்பாவும் பிள்ளையும் ஷேடோ பாக்ஸிங் பண்ணுறாங்க. கொள்கை போராட்டமும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. சும்மா திமுகவுக்கு ராமதாஸ் லாலி பாடுறதும் பாராட்டுறதும் திருமாவை பாராட்டுறதும் ரொம்ப அவலமாக அருவருப்பாக இருக்குது. வெளிப்படையாக சாதி அரசியல் பண்ண ராமதாஸ் 13 வருஷத்துக்கு மேலே சென்னையில் ரமணா ராஜ் பார்க் ஹோட்டலில் சமுதாய கூட்டணி, தலித் அல்லாத கூட்டமைப்பு உருவாக்கினார். வெளிப்படையாக அரசியலும் சாசனத்துக்கும் சட்டத்துக்கும் எதிரானது. தீண்டாமை கொப்பளிக்க பேசினார், எழுதினார், அரசியலை கையில் எடுத்தார். கூலிங் கிளாஸ் போட்டு ஜீன்ஸ் போட்டு தலித் பசங்க லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணுற எல்லா பையனும் கூலிங் கிளாஸ் ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டு டீசெண்டாக ஸ்டைலாக தான் லவ் பண்ணுவோம். காமனம் கட்டிட்டா போய் லவ் பண்ணுவோம். ஏதோ புதுசாக தலித் பசங்க கூலிங் கிளாஸும் ஜீன்ஸும் போட்டு நாடக காதல்னார். தலித்துக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பே உருவாக்கினார். அது அரசியலமைப்பு சாசனத்துக்கும் சட்டத்துக்கும் எதிரானது. ஒரு தீண்டாமை நடவடிக்கை இது. இன்றைக்கி என்னமோ ராமதாஸை புகழ்ந்து பேசுகிறார் இவர். எதுக்கு இவர் விசிகாவை புகழ்ந்து பேசுகிறார், திருமாவை எதுக்கு? திமுக கூட்டணியில் போகிறதுக்கு. திரும்ப தெளிவாக இருக்கார், பாமக உள்ளே வந்தால் நாங்கள் வெளியேறுவோம். அதனால் கூட்டம் பாமக நிலைமையை பற்றி திருமாவளவன் அவர்கள் ஒரு வருத்தம், ஒரு ஆதங்கம் தெரிவிக்கும் போது அதுக்கும் நன்றி சொல்கிறாரு. அதாங்க, திருமா ஒரு டீசென்ட் பாலிட்டிஷியனுங்க. இதில் கூட ஒரு குளிர்காய விரும்பலை. இவங்க சண்டையில் ஒரு குளிர்காய விரும்பலை. உண்மையிலே திருமா ஒரு ஜென்டில்மேன். ஆனால் ராமதாஸ் வந்து திருமாவை புகழ்ந்து பேசுகிறது திமுக கூட்டணி உள்ளே போகிறதுக்கு தான். ஒருபோதும் ஸ்டாலின் ஒப்புக்கொள்ள மாட்டார். ஸ்டாலின் ஒப்புக்கொண்டாலும் திருமா ஒப்புக்கொள்ள மாட்டார். ஒரு கூட்டணி விட்டு வெளியேறுவார். தேர்தல் அணி மாறுகிற ராமதாஸுக்காக கடந்த 3 தேர்தல்களாக திமுகவோடு உறுதுணையாக இருக்கக்கூடிய திருமாவளவனை, விசிகாவை ஸ்டாலின் இழக்க மாட்டார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அன்புமணி புதுக்கட்சி தொடங்கினாலும் அதற்கு என்னோட ஆதரவு இருக்குது, தொடங்கட்டும் அப்படின்றார் இல்லையா? அது வாய்ப்பு இல்லைன்றதுனால அப்படி சொல்கிறாரா? இல்லை இதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. இருந்தாலும் இது அப்பா மகன் சண்டையில் வரக்கூடிய வெத்து வார்த்தைகள். இதெல்லாம் பிரச்சனை முடிவுக்கு வரும். விரைவில் பிரச்சனை முடிவுக்கு வரும். ரொம்ப நாள் இது ஓடாது. ஸோ அதை பொறுத்திருந்து பார்ப்போம் சார். ஏன்னா அதில் தான் பாமகனுடைய எதிர்காலமும் அடங்கியிருக்கு இல்லையா? சொல்லி அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி.